القرآن العظيم في فرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يعرفونه من بعد ما عقلوه وهم يعلمون. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான அருள்மறையும் திருக்குர்ஆனுடைய விரிவுரை வகுப்பிலே சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் அமர வைத்திருக்கிறான். அவனுடைய கலாம் ஷரீஃபிற்காக எவ்வாறு நம்மை எல்லாம் ஒன்று திரட்டினானோ அதுபோன்று நாளே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்தில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 75வது வசனத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய அருமை தோழர்களாக இருக்கட்டும், எப்படியாவது ஈமான் கொள்ளாத மனிதர்களெல்லாம் அல்லாஹ்வை புரிந்து மார்க்கத்தை அறிந்து இஸ்லாத்தை ஏற்றிவிட வேண்டும் என்கின்ற ஏக்கம் மனது கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதில் குறிப்பாக யூதர்களுடைய விஷயத்திலே, மதினாவிலே வாழ்ந்த யூதர்கள், ஏனென்றால் அவர்கள் வேதத்தை அறிந்திருக்கிறார்கள். வேதங்களிலே நபியினுடைய முன்னறிவிப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, சஹாபாக்களினுடைய அறிவிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சொல்லி இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயும் சொல்லி காண்பிக்கிறான். ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ وَمَثَلُهُمْ فِي الْإِنْجِيلِ. தௌராத் மற்றும் இன்ஜீலிலே சஹாபாக்களுடைய உதாரணம் இப்படி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னதாக சொல்லி காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட இந்த வேத விற்பனர்கள், வேதக்காரர்கள், அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் ஒரு பெரிய நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்குமே என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொன்னான், நீங்கள் அவ்வாறு ஆசைப்படுவது நியாயம் என்று இருந்தாலும் இவர்களுடைய விஷயத்திலே அது தகுதியானது அல்ல. ஏனென்றால் வகத் கான ஃபரீக்கும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ். ஒருவன் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் அதற்கான கொஞ்சமாவது தகுதி இருக்க வேண்டும். மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். அல்லாஹ் நம்மை படைத்தான், படைத்த இறைவனை பற்றி உண்டான கண்ணியம், அதை பற்றி உண்டான ஒரு மகத்துவம் அவனுடைய உள்ளத்திலே கொஞ்சமாவது இருந்தால்தான் அவனுக்கு ஈமானுடைய நசீபை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். நிறைய அறிஞ்சு வச்சிருக்கிறார், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இது மட்டுமல்ல, அவரிடத்தில் அவருடைய உள்ளத்தை கொடுத்து தான் அல்லாஹ் தஆலா ஈமானுடைய பாக்கியத்தை ஒவ்வொரு நபர்களுக்கும் கொடுக்கிறான். எல்லாருக்கும் கொடுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறான், வகத் கான ஃபரீக்கும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ். அவர்களில் சில மனிதர்கள் இருந்தார்கள். எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா அவர்கள்? பொதுவாகவே முஃமின் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய வார்த்தை கேட்டாக்க அழுக வரும். அல்லாஹ் இதா ذுக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும். அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டோடையே உள்ள நடுக்கும்.
பெரியவங்க சொல்லக்கூடியது. அல்லான்ற வார்த்தையை அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கீங்களா, உடம்பு ராகத்தான் இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலா உங்களுக்கு எல்லா பரக்கத்தை தரட்டும். என்ன வியாபாரத்தை பார்க்குறீங்க பாருங்கள், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை. நீங்கள் யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நாம் அல்லாஹ்விற்காக வந்திருக்கிறோம், அல்லாஹ்விற்காக சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பெரிய ஏற்பாடு, அல்லாஹ் தாலா நம்மளை எல்லாம் படைச்சிருக்கிறான். இப்போ அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவது ரொம்ப தேவையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காண்டி மஸ்ஜிதுக்கு வந்துட்டு போங்க, நமக்கு நாண்டி நேரத்தை கொடுங்க என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தை. நான் இது மாதிரி வந்திருக்கேன் வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க என்பதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது வேறு. அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ண சொல்கிறதுக்கான காரணம்னா, அல்லாஹ் என்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது அங்கே தாக்கம் இருக்கும். இயற்கையாகவே ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் எதுவுமே இல்லைங்க, தொழுவில் இது பண்ணலை, ஆயத்தை ஓதுறாங்க, ஹரமுடைய ஆயத்தை அந்த ஓதக்கூடிய கிராத்தை கேட்குறாரு, அர்த்தம் தெரியல, ஆனால் அழுகுறார். அழுகுறார், அர்த்தங்களை கேட்டுருக்காரு. காபாவுக்கு போகிறாரு, முதலாக காபாவை பார்க்குறாரு. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு பிரிந்திருந்த தன்னுடைய தாயை பார்க்கிற பொழுது எப்படி அழுவானோ அது மாதிரி எத்தனையோ மனிதர்கள் காபாவை பார்த்தாலே இயற்கையாகவே ஒரு அன்பு வருகிறது, நேசம் வருகிறது. இதுதான் இயற்கையாகவே ஈமானிய உணர்வுகள் என்பது அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே வைத்திருக்கிறான். அது இயற்கையானது. இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜ்லத் குலூபுஹும் என்பது அல்ல, அல்லாஹ்வினுடைய சொல்ல கேட்டோன்னே இப்படி மாறணும். அல்லாஹ்வினுடைய தொடர்புகள் ஏற்படுகிற பொழுது ஈமானுடைய தொடர்புனா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வக்கது கான ஃபரீகும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பேச்சை நேரடியாக கேட்டவர்கள், அல்லாஹ்வினுடைய சப்தத்தை நேரடியாக கேட்ட சமூகம் பனி இஸ்ராயீல். அப்படி கேட்டுமே அவருடைய உள்ளம் மாற்றம் அடையவில்லை என்று சொன்னால், மனிதர்களாகிய நீங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டால் அவங்களுடைய உள்ளம் எப்படி மாற்றம் அடையும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லி அந்த யூதர்களுடைய மோசமான மனநிலையை அங்கு சுட்டி காண்பித்தார். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சும்ம யுஹர்ரிஃபூனஹு மின் பஅதி மா அகலூஹு, அவர்கள் தன்னுடைய வேதத்திலே திரிபுகளை செய்ய ஆரம்பித்தார்கள், கையாடல்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் தெரியாமல் நல்லா தெரிஞ்சிருந்து இந்த இடத்துல என்ன வரும்ன்றது தெரிஞ்சிருந்துமே அதிலே மாற்றத்தை செஞ்சார். தஹ்ரீஃப் என்றால் என்ன? தஹ்ரீஃபுல் அல்ஃபாதஹு அம் மவாதிஇஹி வ தப்தீலுஹா. என்ன வார்த்தையை இறைவன் சொல்லியிருக்கிறானோ அதற்கு அப்படியே நேர்மாறான அர்த்தத்தை கொண்ட எழுத்தை மாற்றுவது, கருத்தை மாற்றுவது, இதுதான் தப்தி, அந்த தஹ்ரீஃப் என்பதாக சொல்கிறாங்க. மனிதனுடைய கையாடல் செய்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, மற்றும் இறை வேதம் என்பதாக சொல்லப்படக்கூடிய பைபிளை பார்க்குறோம். அவனே பேர் வச்சுருக்கான், புதிய ஏற்பாடுன்னு சொல்லி அவனே பேர் வச்சிருக்கான். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. என்ன ஏற்பாடு? அல்லாஹ்வினுடைய குர்ஆன் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டது, துல்லியமானது. மிச்சதெல்லாம் மனிதர்களினால் ஏற்படுத்தப்பட்டது என்றதை அவனுடைய வாயாலேயே சொல்ல வைக்கிறான். அவனே பெருமையாக சொல்கிறான், இது புதிய ஏற்பாடு, இது பழைய ஏற்பாடு. அல்லாஹ் அக்பர். எத்தனை விஷயங்கள்! ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இறை வேதம் என்பது இறை தூதரினால் சொல்லப்பட்ட விஷயம். இறை தூதர் இறைவனிடமிருந்து பெற்று நம்மிடத்தில் ஒப்படைத்த விஷயங்கள் தான் இறைவன் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மரண செய்தி எப்படி பைபிளில் வந்துச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணம் அடையலை. அவர்கள் நம்முடைய அகீதாவின்படி அவர்கள் வானுலகத்தில் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய கொள்கையின்படியே இயேசுநாதர் இறந்ததற்கு பிறகு அவர் இத்தனை நாள் சிறுமையில் இருந்தார், இத்தனை விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற செய்தி பைபிளில் எப்படி இடம் பெற்றுச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தினுடைய விஷயம், அவங்க எப்போ வஃபாத் ஆனாங்க, அவங்கள யார் குளிப்பாட்டுனா, வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அவங்கள அடக்கம் செய்யப்பட்டுச்சு, எப்படி அடக்கம் செய்யப்பட்டுச்சு, குர்ஆனில் இருக்குதா? இல்லை. ஏன்னா குர்ஆனில்
அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ்விடம் இருந்து நபி சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் குர்ஆன்ல இருக்கும். எனவே வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் அப்படின்ற அந்த வசனம் கடைசி வசனம், அந்த வசனத்தோட முடிஞ்சிருச்சு. இப்போ குர்ஆனுடைய சாப்டர் அதுக்கப்புறம் எதுவுமே வரல. ஏன் ஒரு புள்ளி வரலை? ஏன்னா வஹி நின்றுச்சு, இறைவனுடைய உதிப்பு நின்றுச்சு. எனவே முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரண செய்தியிலிருந்து அதுக்கு யார் யார் துணையாக இருந்தா அப்படின்ற செய்தியிலிருந்து பின்னாடி எல்லா விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி பவுல் அவர் ஒரு 10 பேருக்கு கடிதம் எழுதுகிறார். பவுல் ஒரு 10 பேருக்கு கடிதம் எழுதிய அந்த கடிதங்கள் அந்த பைபிளில் வசனங்களாக இருந்திருக்கு. பவுல் எழுதிய கடிதத்துக்கும் இறைவனுடைய இதை எப்படி நான் இஞ்சி என்று சொல்ல முடியும்? இதை எப்படி இது பவுல் எழுதியது நீனே சொல்ற. பவுல் எழுதிய விஷயங்கள் எப்படி இதுக்குள்ள வந்துச்சு? லூக்காயா சொல்றாரு, நான் அந்த வசனத்தினுடைய துவக்கத்திலேயே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் பல நபர்களிடத்திலே விசாரித்து இந்த விஷயத்தை எழுதுகிறேன். பல நபர்களிடத்தில் நல்லா விசாரித்து தான் நான் இதை எழுதுகிறேன். சும்மா போன போக்கில் எழுதுறேன்னு நினச்சிடாதீங்கன்னு சொல்லி தான் அந்த வசனத்தையே துவங்குறாரு. இது ஒரு அத்தியாயம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குர்ஆனை எவ்வளவு பரிசுத்தமாக வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் இது விஷயத்தை நம்ம இப்படி சொல்லிட்டோம்னா அதற்காக இதற்கு மாற்று கருத்தை நம்ம இடத்துல சொல்லுங்கள். என்னன்னா, இஞ்சி நீங்கள் எதுக்காண்டி பைபிளை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? ஈசாவிற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறந்ததுக்கு பின்னாடி தொகுக்கப்பட்ட ஒரு நூலை போய் அது எப்படி இறைவனுடைய வேதமாக இருக்கும்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறந்ததுக்கு பின்னாடி தொகுக்கப்பட்ட ஒரு நூல் பைபிள், இதை போய் நாங்கள் எப்படி ஏற்ற முடியும்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. குர்ஆன் எப்போ துவக்கப்பட்டுச்சு? குர்ஆன் எப்போ தொகுக்கப்பட்டுச்சு? புகாரியில் ஹதீஸ் இருக்குது. எடுத்துக்காட்டுறேன். ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டத்தில் புகாரியில் வருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டத்தில் யமாமா போர் நடக்குது. யமாமா போரில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. அந்த 70 சஹாபாக்கள் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுல் குர்ஆனை மனனம் செஞ்சவங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா வராங்க. இதெல்லாம் நடக்கிறது எப்போ? நபியினுடைய வஃபாத்துக்கு பின்னாடி, வஃபாத்துக்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இது மாதிரி யமாமா போர் நடக்குது. அதில் 70 பேர் ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூல் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வராங்க. யா அமீருல் முஃமினீன், இது மாதிரி இப்படியே போணுச்சு அப்படின்னு சொன்னால் கடைசியில் குர்ஆனே இல்லாமல் போயிடும். அதனால் குர்ஆனை நம்ம புத்தகமாக நம்ம என்ன செய்யணும்? மக்களிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்குது என்பதாக சொல்கிறாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத விஷயத்தை நான் எப்படி செய்கிறது என்று கேட்கிறார். செய்யாத விஷயத்தை நான் எப்படி செய்கிறது என்று சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நிஅமல் பிதா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை தான், ஆனால் இது ரொம்ப அவசியமான பிதாத்தாக தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முக்கியத்துவம், குர்ஆனுடைய முக்கியத்துவம், இது என்ன ஆகும் அப்படின்ற டீட்டெயிலில் உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முடிவுக்கு வராங்க. சரி, குர்ஆன் என்ன செய்யலாம்? ஒன்று திரட்டி ஒரு நூலாக புத்தகமாக பதிவு செய்யலாம் என்பதாக செஞ்சு ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்லும்போது ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் செய்யாத விஷயத்தை நாம் எப்படி செய்கிறது? ஒரு மலையை நகர்த்தி வைக்கணும்னு சொன்னால் கூட நான் அதை செஞ்சிருவேன். எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இதனால் என்னால் செய்கிறதுக்கு எனக்கு மனசுக்காக இதாக இருக்குன்னு சொன்னால் திரும்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு 2 பேருமே சேர்ந்து அவங்களுக்கு விளக்குறாங்க. இதனுடைய தேவை இருக்குது, இப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே போயிடும் என்பதை விளக்குறாங்க. விளக்குனதுக்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கட்டளையை ஏற்று அதில் சொன்னால் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா எல்லா சஹாபாக்களிடத்திலையும் இருந்த குர்ஆன்
பிரதிகளை எடுக்கிறாங்க. என்ன குரானுடைய இது இருந்துச்சுன்னா, சஹாபாக்கள் இடத்துல அதுவரையிலும் குரான் வந்து ஒரு புத்தகமாக இல்லை. அவங்க மரக்கட்டைகளில், ஓடில், எலும்பில், காகிதத்தில், இலைகளில், இது மாதிரி இலை தலைகளில், தோள்களில் எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. ரொட்டி துண்டுகள் இதெல்லாம் எழுதி வச்சுருந்ததெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதிலேருந்து குரானை வந்து என்ன செய்கிறாங்க, தொகுக்கிறாங்க. இது புகாரியில் வரக்கூடிய சஹி ஹதீஸ். புகாரினாலே சரியான ஹதீஸ் தானே. அப்போ இதை வந்து காட்டுறாங்க. கிறிஸ்தவர்கள் இதை காட்டுகிறார். கிறிஸ்தவ மிஷனரிகள் இதை காட்டி பைபிள் எப்படி ஈசாவிற்கு பிறகு தொகுக்கப்பட்ட காரணத்தினால் அது புனையப்பட்ட ஒன்று என்பதாக நீங்கள் ஒதுக்குறீங்களோ, அது மாதிரி தானே உங்கள் குரானும் தொகுக்கப்பட்டிருக்கு. இங்கே குரானில் மட்டும் என்ன இல்லை, இங்கே குரான் மட்டும்தான் நபியினுடைய அத்தாரிட்டியோடையா வந்திருக்கு. குரான் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணது யார், நபியா? பின்னாடி வந்த காலத்தில் அபூபக்கர் காலத்தில் உமர் வந்து சொல்லி அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 பேருடைய தலைமையில் ஸைத் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலயமாக குரான் வந்து தொகுக்கப்பட்டுச்சு. எல்லாத்தையும் வாங்கி இதுக்கு அத்தாரிட்டி கொடுத்தது யார்? அப்போ இதுவும் என்னது தானே, புனையப்பட்டது தான். இந்த குரான் வந்து கையாடல் செய்யப்பட்டது தான், அது கற்பனையாக உருவாக்கப்பட்டது தானே தவிர குரான் நம்பகத்தகுந்தது அல்ல என்பதாக சொல்கிறத இது அப்படியே எக்ஸ் முஸ்லீம் என்பதாக சில நூல்கள், இஸ்லாமிய சூஃபியா என்று சொல்லக்கூடிய, அதாவது லண்டனில் இருந்து இறக்குமதியாக்கப்பட்டவர் இவர்கள் யாருன்னா, இப்போ தஸ்லீமா நஸ்ரீன் மாதிரியான பெயர் தாங்கி முஸ்லீம்கள், பெயர் அளவில் முஸ்லீம்களாக இருப்பார்கள். ஆனால் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே இஸ்லாத்தினுடைய ஷரியத்திற்கு எதிரான விஷயங்களாக இருக்கும். பர்தாவினுடைய விஷயமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே லாஜிக்கு, அதாவது இன்னைக்கு உள்ள சூழலுக்கு தொழுவாக பேசணும் ஜி என்பதாக சொல்லி குர்ஆன் ஹதீஸிற்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடிய இந்த விஷக்கிருமிகள் பெயர் வந்து முஸ்லீமாக இருக்கும். யாரெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஷரியத்தை சொல்கிறார்களோ அவர்களையெல்லாம் இவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிற்போக்குவாதிகள், பழமைவாதிகள் என்பதாக இவர்களை வந்து அடையாளம் காட்டுறாங்க. இன்றைக்குள்ள இதெல்லாம் வந்து இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாம் இதெல்லாம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்பதாக ஹராமான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அந்த ஹராமான விஷயங்களை எல்லாம் ஹலாலாக ஆக்கி கொண்டு இருக்கக்கூடிய டீம். இந்த டீமும் இதை வந்து ஏற்றுக்கொள்கிறது. எந்த டீம், எந்த கருத்தை, ஆமாம் அதில் ஏதோ ஒரு தவறுகள் இருக்க தான் செய்யுது என்பதாக. இதே கருத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் டிஎன்டிஜே போன்ற அவர்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனிலே கையாடல் செய்யப்பட்டு இருக்கிறது என்பது அவருடைய கொள்கை. எழுத்துப்பிழை இருக்கிறது, குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது, அது வந்து ஒளி வடிவிலே தான் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது தவிர எழுத்து வடிவிலே அது என்ன செய்யப்படவில்லை, பாதுகாக்கப்படவில்லை என்கின்ற நச்சு கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இது அவருடைய பகிரங்கமான கொள்கை. இந்த கொள்கையையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். வேதனையான விஷயம். ஆனால் சுப்ஹானல்லாஹ், யதார்த்தமான செய்தி என்னவென்றால், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த குர்ஆனுக்கு ஏற்படுத்திய பாதுகாப்பு என்பது நம்மை ஆய்வு செய்கிற பொழுது அப்படியே நம்முடைய மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய பக்கங்களாக இருக்கும். அவ்வளவு பெரிய ஏற்பாட்டை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா செய்து வைத்திருக்கிறார். கொஞ்ச நஞ்ச ஏற்பாடு அல்ல, குர்ஆனுடைய பாதுகாப்பிற்காக அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு என்பது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இது எப்போ நடந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது இந்த குர்ஆன் இறங்கியது, அந்த இறங்கிய காலத்தில் இருந்தே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த குர்ஆனை பாதுகாக்க ஆரம்பித்தார். லா துஹர்ரிக் லிசானக லிதஅஜல பி, உங்களுடைய நாக்கை என்ன செய்ய வேண்டாம், அசைக்க வேண்டாம். இப்போ எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதுறாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்பதாக ஓதுறாங்க. அதை கேட்டுட்டு இதை மனப்பாடம் பண்ணுறதுன்னு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்பதாக நாம் இப்போ மனப்பாடம் பண்ணுறோம். அது மாதிரி மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா
நீங்கள் அப்படி சொல்லவே தேவையில்லை. இன்ன அலைனா ஜம்அஹு குர்ஆன், அந்த குர்ஆனை உங்களுடைய உள்ளத்தில் சேமித்து வைப்பது என் மீது கடமை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். அதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை தான் ஓதுவார்கள். அடுத்த செகண்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள்கிட்ட ஓதி கொடுப்பாங்க. சூரா ஆல இம்ரான் 200 ஆயத்து உண்டு சூரா, ஒரே டைமில் இறங்கிய சூரா, ஒரே டைம் இறங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி இப்போ சூரா ஆல இம்ரான் இறங்குச்சுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிங்க. இப்படிப்பட்ட நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அப்படியே விடலை. சஹாபாக்களை அதிகமாக குர்ஆனின் பக்கம் இணைத்தார், குர்ஆனை அதிகமாக ஓத வைத்தார்கள், குர்ஆனை மனனம் செய்ய வைத்தார்கள். குர்ஆனை ஒவ்வொரு நாளைக்கும் சுபுஹு தொழுதற்கு பின்பு ஒவ்வொரு சஹாபாக்களத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆயத்து 3 ஆயத்து என்பதாக மனனம் செய்ய வைத்து அந்த பயிற்சியை கொடுத்தார்கள் என்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். சாதாரணமான விஷயம் அல்ல. எந்த காரியத்தை செய்தாலும் குர்ஆனை தன்னுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு ஒருத்தவர் வந்து ஏற்றி வச்சிருக்கிறாரோ அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுக்குறான். உஹது யுத்தம் 70 சஹாபாக்கள் வஃபாத் ஆகிட்டாங்க. கொஞ்சம் தொண்டை பிடிக்குது, கொஞ்சம் கூட்டி வச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க 70 சஹாபாக்கள் வஃபாத் ஆகிட்டாங்க. எங்கே? உஹது யுத்தத்துக்கு. உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வஃபாத் ஆகிட்டாங்க, 70 சஹாபாக்கள். இப்போ 70 பேரை அடக்கம் செய்யணும், 70 பேரை அடக்கம் செய்யணும். அவ்வளவு பெரிய கபறுகள் இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா 2 சஹாபாக்களாக அடக்கம் செய்கிறாங்க, 2 சஹாபாக்களாக அடக்கம் செய்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஐயுஹும் அக்தரு அக்தம் மினல் குர்ஆன், இவர்களில் குர்ஆனை அதிகமாக உள்ளத்திலே சேகரிப்பு செய்தவர் யார் என்பதாக கேட்கிறார். குர்ஆனில் உள்ளத்தில் குர்ஆனை அதிகமாக சேகரிப்பு செய்தவர் யார் என்பதாக கேட்குறாங்க. இவங்கன்னு சொன்னால் அவர்களை முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யணும். அவங்கள அடக்கம் செஞ்சுட்டு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நபர்களை என்ன செய்கிறாங்க? அடக்கம் செய்யணும். ஏன்னா இவங்க பரக்கத்தானவங்க, இவங்களுடைய பரக்கத்தை இவங்களுக்கும் கிடைக்கட்டும் என்பதற்காக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு இடத்திற்கு கவர்னராக ஒருத்தரை அனுப்ப வேண்டும், தாவா பணிக்காக அனுப்ப வேண்டும், சிறந்த பேச்சாளராக இருக்கிறாரா, நல்ல மெச்சூரிட்டியான ஆளாக இருக்கிறாரா, நல்ல வயசு தகுதியானவராக இருக்கிறார், அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. குர்ஆனை அதிகமாக அவர் நன்கு அறிந்திருக்கிறாரா? ஐயுஹும் அக்தரு மின்ஹும் அக்தம் மினல் குர்ஆன், குர்ஆனை யார் அதிகமாக தெரிஞ்சவங்க அவங்க வாங்க நீங்கள் போங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஏன்னா நாம் பேசுகிற 1000 பேச்சுகளுக்கு மத்தியில் நாம் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்ங்கிறது வந்து ஏராளம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா இடத்துலையும் அனுப்புகிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுதினமும் என்ன செய்வாங்க? குர்ஆனை ஓத சொல்வார்கள், அதை கேட்பார்கள், மனனம் செய்ய வைப்பார்கள். ஓத தெரியாதவர்களுக்கு ஓத கற்றுக் கொடுப்பதற்கு சில சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்திருந்தார். ஒரு பெரிய பல்கலைக்கழகமே அங்கே நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குர்ஆனை கற்றுக்கொண்ட சஹாபாக்கள் 900 என்பதாக குறிப்பிட்டு காண்பிக்கிறார். 900 பேர், 900 பேர் கொண்ட மாணவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்டன் டைமில் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார். இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மதரசா அவங்க நாம் வந்து காசிபுல்லாவை பார்க்குறோம். காசிபுல்லாவுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொன்னால் 300 மாணவர்கள், 300 மாணவர்கள். பாக்கையாத்து சாலியாத்தின் நிலைமையும் அதே மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அப்படி இருக்கும்போது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 900 பேர் என்பதாக சொன்னாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நாம் வந்து யோசித்து பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்த அந்த ஹதீஸிலே வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற பொழுது ஒருவர் குர்ஆனுடைய சட்டத்தை விலக்கி கொண்டு இருக்கிறார். அவரை சுற்றி சில சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? குர்ஆனை தொழுகையில் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மற்ற சஹாபாக்களுக்கு குர்ஆனை எப்படி ஓதணுன்றதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் குர்ஆனை மனப்பாடம் பண்ணுறதை அதை வந்து
மஸ்ஜிது நபவி இப்படி தாங்க இருந்தது, சாதாரணமானது இல்லை. ஹிஜ்ரி 4 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருத்தன் வந்து கேட்குறான், என்ன, எங்களுடைய பகுதியில் நிறைய காஃபிர்கள் இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஊர், அந்த ஊரில் இஸ்லாத்தை பற்றி அழைப்பு கொடுப்பதற்கு எங்களுக்கு ஆள் வேணும், அதனால் கொஞ்சம் அனுப்புங்க என்பதாக கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை அந்த இதிலேருந்து ஒரு தன்னிடத்தில் இருந்த பணி செய்து கொண்டிருந்த, ஹிதமத்தை செய்து கொண்டிருந்த, வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்த இளம் சஹாபாக்களை என்ன செய்கிறாங்க, ஒரு 70 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 70 பேரை அழைச்சிட்டு போனவன் ஒரு குறிப்பிட்ட பேரே மவுனா என்ற இடத்துல வைத்து அந்த 70 பேரில் ஒருத்தர் கூட மிஞ்சாத மாதிரி கொலை செஞ்சுட்டான். அவ்வளோ வெறி இது பண்ணிட்டான். இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டு 1 மாதமாக அந்த எதிரிகளை நினைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் என்பதாக புகாரியில் பார்க்குறோம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயத்தில் ஹிஜ்ரி 4லேயே குர்ஆனை மனனம் செய்தவர்கள் என்பதாக ஒரு பெரிய ஒரு படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரிப்பு செய்திருந்தார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா சஹாபாக்களையும் துல்லியமாக வைத்திருந்தார், பக்குவமாக வைத்திருந்தார். சாதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பண்ணலை. ரசூலுல்லாஹ்வினுடைய ஏற்பாடே வேறு. 13 வயசு 12 வயசு ஒரு சஹாபி, 12 வயசு 13 வயசு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு செய்தி சொல்கிறான். ஹதீஸில் வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சஹாபி வலுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்று நாமளும் தொழுவோம் என்பதாக தக்பீர் கட்டுறாங்க. சூரத்துல் ஃபாத்தியாவை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ஓதிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கராவை ஆரம்பிக்கிறார். அவங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஐனு வந்தாலும் முடிப்பாங்க, இந்த ஐனு வந்தாலும் முடிப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிற மாதிரி தெரியும். சரி, 100 ஆயத்து முடிஞ்சதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் ருக்கு செய்வாங்க என்பதாக பார்த்தேன். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செஞ்ச மாதிரி தெரியல. அதற்கு அடுத்ததாக 200 ஆயத்துகள் வந்ததுக்கு பின்னாடி ருக்கு செய்வாங்கன்னு பார்த்தேன். அதுக்கு பின்னாடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செய்யலை. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கராவை நிறைவு செய்தார். சரி, நிறைவு செய்து விட்டார்கள், இப்பொழுது ருக்கு செய்வார்கள் என்று பார்த்தேன். அவர்கள் ருக்கு செய்யவில்லை. 100 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்பதாக தஸ்பீஹை ஓதினார்கள். 100 தடவை ஓதினார்கள். 100 தடவை ஓதினதுக்கு பின்னாடி அடுத்த சூரா ஆல இம்ரானை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட சூரத்துல் பக்கராவே 2.5 ஜுஸ், 2.5 ஜுஸு கிட்ட வந்துடும். அதற்கப்புறம் ஆல இம்ரான் ஜுஸு வந்து சூறாவை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50ல் நிப்பாட்டுவாங்க, 100ல் நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா நிப்பாட்டலை. 200 ஆயத்து கொண்ட அந்த சூறாவை ஓதி முடிக்கிறாங்க. ஓதி முடித்ததுக்கு பின்னாடி சரி ரசூலுல்லாஹ் இப்போ ருக்கு செய்வாங்கன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா 100 தடவை தஸ்பீஹ் செய்கிறாங்க. தஸ்பீஹ் செஞ்சுட்டு சூரத்துன் நிசாவை ஆரம்பிக்கிறார். சூரத்து நிசாவை ஓதுகிறாங்க. சரி, இப்போ நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தேன். அவங்க நிப்பாட்டுற மாதிரி தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து நிசாவை என்ன செய்தார்கள், முடித்தார். சரி, ருக்கு செய்வார்கள் என்பதாக பார்த்தேன். அவர்கள் ருக்கு செய்யவில்லை. எங்கே முடியுது? சூரத்து நிசா லா யுஹிப்புல்லாஹ் முடியுது. 6வது ஜுஸினுடைய ஜுஸில் முடியுது சூரத்து நிசாவை முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செய்வார்கள் என்று பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் ஓதிட்டு அடுத்த சூறாவை ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் நம்மளால் இங்கே நிற்க முடியாது என்பதாக நான் என்ன செஞ்சேன், அதாவது ஒருத்தவர் வந்து பள்ளிவாசல் பக்கமே வரலை. சரி, நம்ம இப்படியே இருந்தாக்கே எப்படிறா நம்மளும் திருந்துவோமே, நம்மளும் வாழ்வோமே அப்படின்னு சொல்லி வந்தார். பள்ளிவாசலில் தொழுகிறதுக்காண்டி வந்தார். அன்னைக்கு பார்த்து இமாமுக்கு ஏதோ ஒரு தக்வா, ரொம்ப சந்தோஷம் அதிகமாகிடுச்சு போல. சூரத்துல் பக்கராவை ஓத ஆரம்பிச்சிட்டார். 1 ஐனு ஓதினார், 2 ஐனு ஓதினார். நின்று கேட்டார். தொழுது முடிஞ்சதுக்கு பின்னாடி கேட்டார், என்னப்பா ஓதினார் இமாமு, என்ன சூறா ஓதினார்? சூரத்துல் பக்கராவை ஓதினாருங்க, 2 ஐனு ஓதிட்டார். அப்படியா, ரொம்ப லென்த்தாக இருக்குது, என்ன சூரத்துல் பக்கரான்னா என்ன பேர் அப்படின்னு கேட்டாப்புல. மாடுன்னு அர்த்தம். அப்படியா, சரி, இனிமேல் அவர் என்ன சூறாவை ஓதுறாருன்னு சொல்லி கேட்டு தான் வரணும். அடுத்த நாளைக்கு வந்தாக்க இமாம் சாப் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி முடிச்சுட்டு சூரத்துல் ஃபீல் ஆரம்பித்தார். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் இருக்குல்ல, 5 ஆயத்து கொண்ட சூறா.
அந்த சூறாவை ஆரம்பித்தேன். அப்போ இவர் கேட்டாராம், இவர் இப்போ இமாம் சாப் இப்போ என்ன சூறாவை ஆரம்பிச்சிருக்கார்? சூரத்துல் ஃபீல் ஆரம்பிச்சிருக்காருங்க. சூரத்துல் ஃபீல்னா என்னது? யானைன்னு அர்த்தம். சூரத்துல் ஃபீல்னா யானைன்னு அர்த்தம். அல்லாஹ் நேற்று சூரத்துல் பக்கராவை ஓதுனாரு, அதுவே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இப்போ யானையை ஓத ஆரம்பிச்சிட்டாரு, இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியாது, நான் இப்போவே கிளம்புறேன்னு சொல்லி அவர் அப்படியே ரிட்டர்ன் ஓடிட்டார். அது மாதிரி இப்போ ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு சிறிய சஹாபி 12 வயது சஹாபி, அவங்க சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க, 100 ஆயத்து ஓதினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ருக்கு செய்வாங்கன்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படின்னா 100 ஆயத்து வரை கவுண்டு தெரியுது. இங்கே 100 ஆயத்து முடியுதுன்னு தெரியும். 200ல் முடிப்பாங்கன்னு நினச்சேன், முடிக்கலை. 200 தெரியும். சூரத்துல் பக்கராவை முடித்து விட்டார்கள், இப்போ ருக்கு செய்வாங்கன்னு நினச்சேன் நான், ஆனால் ருக்கு செய்யலை. தஸ்பீஹ் செய்தார்கள். எந்த அளவுக்கு துல்லியமாக கவனிக்கிறாங்க, 100 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹை செஞ்சதுக்கு பின்னாடி சூரா ஆல இம்ரானை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தஸ்பீஹ் செய்தார். அதுக்கப்புறம் சூரத்து நிசாவை எப்படின்னா, அப்போ அத்தனை அளவிற்கு அந்த சிறுவனுடைய உள்ளத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை இறக்கியிருக்கிறாங்க இல்லையா? சாதாரணமான ஏற்பாடு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமலானிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து குர்ஆன் இதுவரையிலும் இறங்கிய எத்தனை ஆயத்துகள், எல்லா ஆயத்துகளையும் முறைப்படி, அதை முறைப்படினா நாம் இப்போ தர்த்தீப்பு பிரகாரம் இப்போ ஓதிட்டு இருக்கோம் இல்லையா, சூரத்துல் பக்கரா, ஆல இம்ரான் அடிஞ்சடி, இந்த தர்த்தீப்பு பிரகாரம் என்ன செய்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட ஓதி காண்பிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டு ஃபுல் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் அடிப்பார்கள், ஃபுல்லாக ஓதி காண்பிப்பார்கள். ஓதி காண்பித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை சரி செய்ததற்கு பிறகு, அதை சீர்படுத்தி கவனித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திபுல் வஹி என்று சொல்லக்கூடிய குர்ஆனை எழுதுவதற்காக ஒரு பெரிய ஒரு டீமை வைத்திருந்தார்கள். அதில் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அது மாதிரி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற ஒரு பெரிய காபிர் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் போன்ற ஒரு பெரிய ஒரு டீமே என்ன செஞ்சிச்சு, குர்ஆனை எழுதக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அதை சொல்லி அதை வந்து எழுதி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு வஃபாத் ஆனாங்களோ, எந்த வருடத்தில் வஃபாத் ஆனாங்களோ, அந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 தடவை குர்ஆனை ஓதி காண்பித்தார். 2 தடவை ஓதி காண்பித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அப்படியே குர்ஆனை திரும்பவும் அது மாதிரியே கேட்கிறார். கேட்டதுக்கு பின்னாடி முழுமையாக குர்ஆன் பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து முழு குர்ஆனையும் எழுத்து வடிவிலே அவர்களிடத்திலே பதிவு செய்கிறார். ஓதி காண்பித்து நான் ஓதுறது அங்கே கரெக்டாக இருக்குதா என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர் செய்கிறார். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அதை வந்து ஃபுல்லாக கவனிக்கிறார். ஃபுல் குர்ஆன் A to Z அங்கு பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்ததற்கு பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இந்த குர்ஆனை பத்திரமாக வைத்திருங்கள் என்பதாக ஒப்படைக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் நாம் இங்கே கவனிக்கணும். இப்போ ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா, ஸைத் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டாங்கன்னு தெரியுதா? ஏன் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொக்கிஷம் அவரிடத்தில் இருக்கிறது. இவர்கள் ஹாஃபில், முழுமையான ஹாஃபில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து அந்த முழு குர்ஆனையும் பல தடவை நபியிடத்திலேயே தௌர் கொடுத்த சஹாபாக்கள் இருக்கிறார். தௌர்னா திருப்பி ரிப்பீட்டாக திருப்பி ஓதி காமி ஃபுல்லாக ஒரு ஆரம்பத்தில் சூரத்தை பாத்தியில் ஆரம்பித்து சூரத்தை நாஸ் வரையும் ஓதிட்டு திரும்பவும் அது ரொட்டேட் பண்ணக்கூடிய அது இதுதான் தௌர் என்பதாக சொல்லுவாங்க. அப்படி தௌர் அடித்த சஹாபாக்கள் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு டீமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உருவாக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே
இப்போ சஹாபாக்களுக்கு தேவை வருகிறது, எல்லாருக்குமே பிரதி கொடுக்க வேண்டியது தேவை வருகிறது என்கிற காரணத்தினால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா செஞ்சது என்ன அப்படின்றத விளங்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா செஞ்சது என்னன்னா, எல்லாருமே தனித்தனியாக ஒரு சில ஆயத்துகள் எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்துடுவாங்க. எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வைத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன், இங்கே சஹாபாக்கள் ஹாஃபிதுல் குர்ஆன் உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த சஹாபாக்கள் ஓத அதுவைகளெல்லாம் சரியாக இருக்கிறதா, எல்லாம் கரெக்டாக இருக்குதா, பிசகாமல் எல்லாமே துல்லியமாக இருக்கிறதா என்பதை எல்லாமே அங்கே வந்து என்ன செய்யப்படுது, வலுவூட்டப்பட்டு அதை நல்ல உறுதி செய்யப்பட்ட நிலையிலே அதை ஒரு தொகுப்பாக ஆக்கி அதை எடுத்து தான் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. தவிர என்னமோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு மௌத்தா போயிட்டு எந்த ஒரு ஆயத்தையுமே யார்கிட்டையுமே எதையுமே சொல்லாமல், சஹாபாக்களுக்கெல்லாம் எது ஆயத்து இல்லைன்னு சொல்லி தெரியாமல் இருந்த நிலையில் பட்டுன்னு எல்லாமே எப்படி பைபிளை என்ன செஞ்சாங்க, கலெக்ட் பண்ணாங்களோ, எல்லாமே எங்கெங்கப்பா வச்சுருக்கிறீங்க, எல்லா ஆயத்தையும் எடுத்துகிட்டு வாங்கப்பா, எல்லா ஆயத்தையும் வந்து செலவு இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படலை. அந்த ஹதீஸை தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இப்படி உருவாக்குனது மட்டுமல்லாமல் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், பல மதரசாக்களை உருவாக்கினார். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தமஸ்கஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு மதரசாவை நடத்தினார். மிகப்பெரிய மதரசா. எப்படிப்பட்ட மதரசா? அதிலே 1600 மாணவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார். 1600 மாணவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார். 1600 மாணவர்களில் 10 நபர்களுக்கு ஒரு ஆசிரியர், 10 நபர்களுக்கு ஒரு லிகுல்லி அஷரத்தின் காரிஉன், ஒவ்வொரு 10 நபர்களுக்கு 10 மாணவர்களுக்கு ஒரு காரி உஸ்தாத் என்பதாக வைத்து மிம்பர் படியிலே அமர்ந்து கொண்டு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை சரி செய்வார்கள். எல்லாம் கரெக்டாக ஓதுறாங்களா, எல்லாமே இது பண்ணுறாங்களா என்பதாக கைட் பண்ணக்கூடிய அளவிற்கு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அதே மாதிரி அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈராக்கிலே பஸ்ராவிலே அவர்கள் இந்த குர்ஆனிற்காக செய்த புரட்சி என்பது சாதாரணமானதில்லை. பஸ்ராவிலே இருக்கக்கூடிய எல்லா காரிகளையும் கூட்ட அனுப்புகிறாங்க. ஒருத்தர் கூட இல்லாமல் எல்லாமே வந்தால் 300 பேர் வராங்க. 300 காரிகள், குர்ஆனை மனனம் செய்த காரிகள் வருகிறார். அந்த காரிகளை வைத்து அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 300 மதரசாக்களை நடத்துகிறார். 300 மதரசா, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய மதரசா. அப்படின்னா இந்த குர்ஆனுடைய பாதுகாப்பிற்கு அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுன்றது வந்து சாதாரணமான ஏற்பாடு இல்லை. இன்னைக்கு உலகம் முழுக்க மனனம் செய்யப்படக்கூடிய ஒரே ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆன் மட்டும்தான். வேற எந்த நூலையும் காட்ட முடியாது. உலகம் முழுக்க மனனம் செய்யப்படக்கூடிய ஒரு துன்யாவினுடைய கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய கிராமத்திலே, குக்கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபர் உம்ரா செல்ல வேண்டும் என்பதற்காக வருகிறார். ஏதோ துன்யாவுடைய கடைசியில் கடைக்கோடியில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உம்ராவிற்காக வருகிறார். ஹரமுல இமாமுக்கு பின்னாடி நிற்கிறார். ஹரமுல இமாமுக்கு ஆயத்தில் சில தவறுகள் வருகிறது, மிஸ்டேக் வருது, கொஞ்சம் டவுட்டு வருது. துன்யாவினுடைய கடை கோடியில் இருந்த நபர் அதை எடுத்து கொடுக்கிறார். இது இப்படி ஓதும், இந்த ஆயத்து இதுதான் என்பதாக எடுத்துக்கொடு. எப்படி இது? இந்த உலகம் முழுக்க ஓதக்கூடிய முறைகள் எல்லாமே ஒரே விதமாக இருக்கிறது. ஒரு எழுத்து மிஸ்டேக் இல்லை. குல்அஊது பிரப்பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதீ யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்பதற்கு மினல் ஜன்னத்தி வன்னாஸ் என்றார். மினல் ஜின்னத்தி வன்னாஸ்ன்றதுக்கு ஜன்னத்தி வன்னாஸ் பின்னாடி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? எடுத்து கொடுப்பாங்க. ஜின்னத்தி, ஜன்னத்தில் ஜின்னத்து. இவர் செய்த பிழை என்ன? அது என்ன பிழை செஞ்சார்? என்ன மாற்றினார்? ஒரு சின்ன கோடு கீழே இருக்கிற கோடு மேலே அவர் வச்சுட்டார். கீழே இருக்கிற ஒரு கோடை மேலே வச்சுட்டா ஒரு சமூகம் எடுத்து கொடுக்குது.
ஒரு சமூகம் எடுத்து இது மாதிரி ஒரு வேத நூலை காட்ட முடியுமா? வேத நூலை காட்ட முடியுமா? எங்கேயாச்சும் காட்ட. தார்த்தாரியர்கள் அந்த 7ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய அட்டூழியத்தை செய்கிறாங்க. பகதாதிலே இருக்கக்கூடிய எல்லா நூல்களையுமே எடுத்து தஜ்லா நதிக்கரையில் கொட்டுகிறார். அன்னைக்கெல்லாம் மையில தானே தொட்டு தொட்டு எழுதுனாங்க. தஜ்லா நதிக்கரையில் கொட்டியதின் காரணத்தினால் அந்த தஜ்லா நதியே பல மாதங்கள் கருப்பு நிறமாக ஓடியது. மையுடைய கலர் கருப்பு நிறமாக ஓடியது. மொத்த குர்ஆனையும் எரித்தார். ஒரு குர்ஆன் பிரதி இல்லை, எல்லா குர்ஆனையும் எரித்துட்டான். எல்லாத்தையும் எரிச்சிட்டு செங்கிஸ்கான் வந்து நிற்கிற பொழுது செங்கிஸ்கானுக்கு முன்பதாக நடு வீதியில் அந்த பகதாதியினுடைய வீதியில் 7 வயது சிறுவன் வந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹால ஆரம்பித்து சூரத்துல் நாஸ் வரை மோதிட்டு குர்ஆனை அழிச்சிட்டேன்னு நினச்சியோ? குர்ஆனை அழித்து விட்டாய் என்பதாக நினைத்த. குர்ஆனை அழிக்க முடியாதுன்னு அந்த சிறுவன் சொல்றான். செங்கிஸ்கான் அதிர்ந்து போனான் என்பது வரல. சாதாரணமான விஷயம் இல்லை. குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது. பீர் துல்ஃபிகார் சாப் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர். அவங்க தன்னுடைய ஹுத்பாத் துல்ஃபிகாரில் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. ரஷ்யாவுக்கு போனாங்களாம். ரஷ்யாவில் குர்ஆன் வைத்திருக்கிறது தடை, குர்ஆன் ஓதுறது தடை, கற்றுக் கொடுக்கிறது தடை. அந்த நேரத்தில் இவங்க போன நேரத்தில் பீர் துல்ஃபிகார் சாப் அங்கே போயிருக்கும்போது தான் பெரியவங்க எப்போதுமே போகும்போது குர்ஆனை எடுத்துகிட்டு போகிறது உண்டு. சஃபருக்கெல்லாம் அது நல்ல பழக்கம். அந்த பழக்கத்தை நாம் வைக்கிறோம். சஃபருக்காண்டி போகிறோமா, எத்தனையோ விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம். தண்ணி பாட்டில் எடுத்துக்கிறோம், அதை எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிறோம். ஒரு சின்னதாக குர்ஆன் இருக்குது, ஃபோனில் எல்லாம் இருக்குது. ஃபோனில் பார்த்துக்கிறேன். இல்லை குர்ஆனை சின்னதாக எடுத்துக்கிறதுக்கு எனக்கு குர்ஆனை எடுத்துகிட்டு போகும்போது எப்போ ஃபுல்லாக 1 மணி நேரம், ஒரு நாள் போகிறோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேடிக்கை பார்க்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக பேசணும். கொஞ்சம் குர்ஆனை எடுத்துகிட்டு போய் நாம் என்ன செய்யணும்? ஓதணும். கொஞ்சமாச்சும் வார்த்தைகள் என்ன செய்யணும்? ஓதணும். பீர் துல்ஃபிகார் சாப் அந்த குர்ஆனை எடுத்து வைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்மணி கேட்குறாங்க, தாயார் கேட்குறாங்க, இது என்னதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் எடுத்து வைக்கிறது என்னதுன்னு கேட்குறாங்க. இது குர்ஆன்றான். இது குர்ஆனுன்றான். குர்ஆன்னு சொன்னோன்னே எங்கே காட்டுங்க அதுன்ற உடனே பீர் துல்ஃபிகார் சாப் கொடுக்குறாங்க. அந்த குர்ஆனை வாங்கணுன்னா அவங்க அழுதுட்டு அந்த கண்ணில் ஒத்திக்கிறான். குர்ஆனை கண்ணில் ஒத்திக்கிட்டு சொல்கிறாங்க, என்னுடைய லைஃப்பில் குர்ஆனை நான் இப்போ தான் பார்க்குறேன். எங்கள் நாட்டில் குர்ஆனை என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. குர்ஆனை ரப்புடைய குர்ஆனை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நான் இப்போ தான் பார்க்குறேன்னு அழுகுறான். அழக்கூடிய அந்த தாயார் ஹாஃபிதுல் குர்ஆன். அழக்கூடிய அந்த பெண்மணி குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த பெண்மணி. அது மட்டுமல்ல, இந்த பெண்மணியின் மூலமாக பல பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார். குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு பெரிய மதரசாவினுடைய உஸ்தாதி குர்ஆனை பார்த்ததே இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா எப்படி அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு இந்த குர்ஆனுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முறைன்றது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆள். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு மாத இதழை எடுத்துக்கோ, மன்னார்கள் தான் எத்தனை சைஸ் இருக்குது, சின்னதாக இருக்குது. மாத இதழை எடுத்துங்க, A to Z இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரை மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியுமா? ஒரு பிழை இல்லாமல், ஒரு எழுத்து பிழை இல்லாமல் சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக நம்ம மதரசா பிள்ளைங்கள்ட்ட ஒரு A4 சைஸில் ஒரு 2 பக்கம் பேப்பர் பயான் எடுத்து இது மனப்பாடம் பண்ணிட்டு வாடாங்கன்னா அஜத் என்னது 2 பக்கம் இருக்குது, அதுவும் சின்ன சின்ன எழுத்தாக இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது, அதெல்லாம் முடியாது தடுன்றான், முடியாதுன்றான். சரிடா நான் வந்து இந்த சம்பவத்தெல்லாம் கட் பண்ணிடுறேன், ஒரு 1.5 பக்கம் இருக்குது, இதை பேசுகிறான். இல்லை 1.5 பக்கம்லாம் என்னால் பேச முடியாது, கொஞ்சம் இதையும் கட் பண்ண. இதையும் கட் பண்ணிட்டாக்க பேச்சே நல்லா இருக்காதுடா, மேட்டரே இருக்காதுடா அப்படின்னா, இல்லை எனக்கு எப்படியாச்சும் ஒரு பக்கத்தை கொடுங்க, ஒரு சரின்னு சொல்லி அப்படி இது பண்ணி அது சம்பவத்தை எல்லாத்தையும் சுருக்கி ஒரு பக்கத்துக்கு கொண்டு இதையாச்சும் மனப்பாடம் பண்ணணும்னா சரி மனப்பாடம் பண்ணுறேன்னு சொல்லி மனசே இல்லாமல் வாங்கிட்டு போகிறான். அவனுடைய லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மொழி தமிழில் இருக்குது, தமிழ் தான் பேசுகிறான். ஆனால் அவன்கிட்ட அந்த மொழியில் இருக்க ஒரு பக்கத்தினுடைய பேஜை மனப்பாடம் பண்ணுறது தயங்குறான். சூரத்துல் கஹ்ஃபை ஒரு பிழை இல்லாமல் முழுமையாக ஓதுகிறான்.
சூரத்துல் கஹ்ஃபை முழுமையாக ஓதுறான், சூரத்து யாசீனை ஓதுகிறான், சூரத்து ரஹ்மானை ஓதுறான். எப்படி ஓதுறான்? என்ன அது? அவனுடைய லாங்குவேஜே இல்லை. அது அரபி அவனுடைய லாங்குவேஜா? அவன் லாங்குவேஜ் இல்லை. ஆனால் அவன் ஓதுறான், ஒரு எழுத்து பிழை இல்லாமல் ஓதுறான், ஃபுல்லாத்தையும் ஓதுறான். இங்கே லாங்குவேஜ் அவனுடைய லாங்குவேஜை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் முடியாது. எப்படி? அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆற்றல்ன்றது சாதாரணமான ஆற்றல் இல்லை. அது மாதிரி குர்ஆனை மனப்பாடம் செய்கிறதுன்றதுக்கும் திறமைக்கும் சம்பந்தமே கிடையாது. அது நல்ல விளங்கணும். திறமைக்கும் குர்ஆனை மனனம் செய்ய தௌஃபீக்கு தான், அல்லாஹ்வினுடைய தௌஃபீக்கு தான். மற்றபடி என்ன இல்லை. அது திறமையான, அப்படி திறமைனா எத்தனையோ விஷயத்தை நம்ம பார்க்குறோமே. டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்பதாக நம்ம போகிறோம். துல்லியமாக எல்லா விஷயத்துக்கும் இல்லை. ஆபத்தில் குர்ஆன் இல்லை, குர்ஆனை மனப்பாடம். அதாவது அவர் கூட நிறைய ஏற்பாடுகளை தான் செஞ்சுட்டு நம்ம பேசுகிறார், பயிற்சிகளை இதெல்லாம் செஞ்சுட்டு செய்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். எத்தனையோ விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. யார்? தக்கி உஸ்மான் சாப் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஏற்பாடுன்றதுக்கு இமாம் சாப் ஓதிக்கிட்டு இருக்கும்போது இமாம் சாப்புக்கு தப்பு வருது. சில பேர் நினைக்கிறது என்ன, சரியாக பணம் மகளை போல அவர் இது பண்ணுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாவுக்கு தப்பு வருது. ரசூலுல்லாவுக்கு தப்பு வருது. ரசூலுல்லாவுக்கு தப்பு வந்தோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி நின்று சொல்கிறாங்க, உங்களில் யாரோ ஒருவர் சரியாக ஒது செய்யாமல் வந்திருக்கிறார், அதனுடைய குறைபாடு என்னை தாக்குகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னடா இது? பின்னாடி அவர் ஒது செய்யாமல் வந்தார், இப்படி வந்தார்னா இதுக்கு என்ன இதுனா, இது வேறு ஏதாச்சும் அஜர்த்து சொல்லியிருந்தானா அது நல்ல கதையாக இருக்கா? இது என்ன உங்களுக்கு வந்த மிஸ்டேக்கு நாங்கள் ஒது செய்யாமல் வந்ததான்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். இங்கே சொல்கிறது அஜர்த்து இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பின்னாடி வந்திருக்கக்கூடிய யாரோ ஒருவர் கொஞ்சம் மிஸ்டேக்கு செஞ்சிட்டனால இது மாதிரி ஆயிடுச்சு என்பதாக சொல்லுகிற பொழுது அங்கு ஓதக்கூடிய எத்தனையோ மேடைகளில் பேசியிருப்பார். சர்வ சாதாரணமாக ஹலீல் அஹ்மது கீரனூரி அஜத்து எனக்கு இருக்கிறதுல எத்தனையோ மேடையில் ஏறி விட்டு பேசினாலும் நான் பேசுவேன். அந்த மீஞ்சூர் இஜ்திமாவில் பேசின பேச்சுன்றது பயங்கரமான பேச்சு, அல்லாஹ் அக்பர், ரூஹானியத்தான பேச்சு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்ட. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, தொழுகை வைக்கணும், அந்த முசல்லாவில் போய் நிற்கணும்னு சொன்னால் எனக்கு வர்ற பயம் இருக்குதே, அல்லாஹ் அக்பர், சூரத்துல் ஃபாத்திஹால தப்பு வந்துருமான்னு எனக்கு பயம் வரும் என்பதாக கலீல் அஹ்மது கீரனூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அந்தளவு தக்கி உஸ்மான் சாப் சொல்கிறாங்க, நான் ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை ஃபுல்லாக ஓதின ஒரு பிழை இல்லை. லைலத்துல் கத்ருடைய இரவு முடியுது, என்ன தராவி முடியுது, தராவி முடியக்கூடிய அந்த நேரத்தில் என் மனசில் ஒரு சந்தோஷம் வருது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கிருபையால் இந்த வருஷம் ஒரு தப்பு கூட இல்லாமல் என்ன செஞ்சிட்டோமே, ஓதிட்டோம் என்பதாக நினைக்கிறான். நினச்சி எப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு இருப்பது நினைக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் அடுத்த ஆயத்து தெரியல. என்ன சூறா? கஷ்டமான சூறாவா? பெரிய சூறாவா? எல்லாருக்குமே தெரிஞ்ச சூறா. யார்? தக்கி உஸ்மான் சாப் அப்படின்னா அல்லாஹ் அக்பர். அவங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி ஞானம்ன்றது அல்லாஹ் அவ்வளவு விசாலமான, புகாரியா, முஸ்லீமா, திருமிதியா, அபூதாவுதா, அப்படியே உட்கார்ந்த இடத்துல அப்படியே அதனுடைய ஹதீஸோடு விளக்கங்களோடு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல். எல்லாத்துக்குமே ஷரஹ் விரிவுரைகளை எழுதி வைத்திருக்கிறார். அட்டன் டைமில் அரபிகளே அசந்து விடக்கூடிய அளவுக்கு உலக போற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலிமாக அவங்க இருந்துருக்கிறாங்க. தக்கி உஸ்மான் சாப் அவங்க சொல்கிறாங்க, குல்ஹு அல்லாஹ்னு ஓதிட்டேன், அடுத்த ஆயத்து தெரியல, எல்லாம் நிப்பாட்டிட்டான், அடுத்த ஆயத்து தெரியல. பின்னாடி உள்ளவங்க எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. அது தெரிஞ்ச சூறாவாக இருந்துச்சுன்னா எல்லாம் போட்டிலாம் எடுத்து கொடுப்பாங்க. எல்லாமே கத்துது, குல்ஹுவல்லாஹ் அல்லாஹு சமது எடுத்து கொடுக்கும். அப்போ நினச்சாங்க, அல்லாஹ்வினுடைய குதிரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை தவிர. தக்கியே நீ நினச்ச உன்னுடைய திறமையினால் ஒரு பிழையே இல்லாமல் நான் ஓதிட்டேன்னு நினச்சேன். நான் எங்கே நிப்பாட்டினேன் பார்த்தியா உன்னை?
எந்த நிலைக்கு நான் உன்னை வந்து நிப்பாட்டின பார்த்தியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கிதாபில் இஸ்ராஹ் கிதாபத்தில் வந்து எழுதி வச்சிருக்கிறது வந்து நம்மளால் பார்க்கணும். அல்லாஹ் இது வந்து சாதாரணமானது இல்லை. அல்லாஹு தாலா இந்த குரான் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குரானை நானே இறக்கினேன், நானே பாதுகாப்பேன் என்பதாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு புக்கை எழுதுறேங்க, ஒரு புக்கை எழுதிட்டு இந்த புக்கை உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அழிச்சு பாரு, இந்த புக்கை உன்னால் முடிஞ்சால் அழிச்சு பாரு அப்படின்னு சொன்னால் அழிக்க முடியாதா? ஒரு 4-5 பேரை மனப்பாடம் பண்ண வச்சுட்டேன். நான் மனப்பாடம் பண்ண வச்சுட்டு அந்த புக்கை வந்து நான் உடனே சவால் கொடுக்குறேன், இந்த புக்கை முடிஞ்சால் அழிக்க முடியாதா? அழிக்க முடியாதுங்க. அப்படின்னா அல்லாஹு தஆலா குர்ஆனை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறான், இந்த குர்ஆனை முடிந்தால் அழித்துக்கொள். உலகமே, மனிதர்களே காது திறந்து கேள், ஒன்னால் முடிந்தால் இந்த குர்ஆனை அழித்துப்பார். அதன் அர்த்தம் குர்ஆனை நானே பாதுகாப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு வரையிலும் இஸ்லாத்தினுடைய எதிரிகளே இல்லையா? பெரும்பாலும் அவங்க தான் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை கேவலப்படுத்த வேண்டும், இஸ்லாத்தை குறைபடுத்த வேண்டும் என்பதற்காக இரவும் பகலுமாக முயற்சி செய்யக்கூடியவர்கள். இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சிடலாமே. என்ன விஷயத்தை செஞ்சிடலாமே? குர்ஆனை அழிச்சிட்டா பாப்பா, குர்ஆன் என்னமா அல்லாஹ் வந்து குர்ஆனை அழிக்க முடியாதுன்னா நாங்கள் அழிச்சிட்டோம் பாருன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. ஆனால் அத்தனை நபர்களும் மண்டியிடக்கூடிய விதத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஒற்றை வசனத்தை வைத்திருக்கிறான். அப்படின்னா குர்ஆனுடைய பாதுகாப்புன்றது வந்து சாதாரணமான பாதுகாப்பு இல்லை. அதனுடைய எழுத்து பாதுகாப்பு, அதனுடைய ஒளி, அதனுடைய ஓசைகள் பாதுகாப்பு, அதனுடைய உச்சரிப்புகள், தஜ்வீது முறை, நீட்டல் அளவு, எப்படி நீட்டணும், அதை எப்படி அழுத்தணும், அதை எப்படி சேர்த்து ஓதணும், எப்படி இணைத்து ஓதணும், எப்படி புரட்டி ஓதணும், எழுத்தினுடைய விதங்கள், உச்சரிக்கக்கூடிய விதங்கள், எழுத்தினுடைய உச்சரிப்பு மஹ்ரஜ் என்கின்ற அதுவும் பாதுகாப்பு. குர்ஆனினுடைய கருத்துக்கள் பாதுகாப்பு, குர்ஆனினுடைய விரிவுரையாக இருக்கக்கூடிய ஹதீஸுகள் பாதுகாப்பு, குர்ஆன் சொல்லக்கூடிய தத்துவங்கள் பாதுகாப்பு, குர்ஆனினுடைய சட்டங்கள் பாதுகாப்பு, குர்ஆனினுடைய அகீதாக்கள் பாதுகாப்பு. குர்ஆன் இந்த ஆயத்து எப்பொழுது இறங்கியது, எந்த இடத்தில் இறங்கியது, எந்த நேரத்தில் இறங்கியது, மக்காவினுடைய வசனங்கள் எத்தனை, மதினாவினுடைய வசனங்கள் எத்தனை, இரவிலே இறங்கிய வசனங்கள் எத்தனை, பகலிலே இறங்கிய வசனங்கள் எத்தனை, போர்க்களத்தில் இறங்கிய வசனங்கள் எத்தனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே இருக்கின்ற பொழுது இறங்கிய வசனங்கள் எத்தனை, பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இறங்கிய வசனங்கள் எத்தனை, மனைவிமார்களிடத்தில் இருக்கிற பொழுது இறங்கிய வசனங்கள் எத்தனை, தன்னுடைய நண்பர்களிடத்தில் இருக்கின்ற பொழுது இறங்கிய வசனங்கள் எத்தனை, யூதர்களிடத்தில் இருக்கின்ற பொழுது இறங்கிய வசனங்கள் எத்தனை, நசராக்களிடத்தில் இருக்கின்ற பொழுது இறங்கிய வசனங்கள் எத்தனை, அவர்கள் பயணத்தில் இருக்கின்ற பொழுது இறங்கிய வசனங்கள் எத்தனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் இல்லாத காலத்தில் இறங்கிய வசனங்கள் எத்தனை என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரே சபையிலே இருந்து 70 விதமாக பிரித்து போடுகிறார். 70 விதமாக பிரித்து குர்ஆனில் எத்தனை வகையான குர்ஆன் இருக்கு, எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது சபையிலே சொல்கிறான். ஒரு ஆயத்தை ஓதிட்டு இந்த ஆயத்தில் எத்தனை எழுத்துக்கள் அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணி இருக்கிறான், ரால முடியக்கூடிய சூறாக்கள் எத்தனை, லாதில முடியக்கூடிய சூறாக்கள் எத்தனை, யால முடியக்கூடிய சூறாக்கள் எத்தனை, ஆயத்துக்கள் எத்தனை என்பதாக ஒரே சபையில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி முடிக்கிறான். ஆரம்பிச்சு அப்போ பார்க்குறோம் குர்ஆனுடைய பாதுகாப்புன்றது வந்து எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. அந்த குர்ஆனை எடுத்துகிட்டு வந்து பைபிளோட ஒப்பீடு செஞ்சுட்டு ஏற்பாடு, அவனே சொல்கிறான் ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, அந்த ஏற்பாடோடு ஒப்பீடு செஞ்சு இதுவும் குர்ஆன் புனையப்பட்டது என்பதாக அவன் அறியாமல் சொல்கிறான். அவனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு டிஎன்டிஜே போன்ற சில மனிதர்கள் ஆமாம் குர்ஆனில் சில தவறுகள் இருக்கிறது என்பதாக சொன்னால் அதையும் ஏற்றுட்டு போகிறான்னா இவருடைய அறியாமையை என்ன சொல்வது, இவருடைய ஈமானை எந்த அளவிற்கு நாம் வந்து ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.